வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் டைம். இப்போ தான் முறையா சூரியன் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சூரியன் டைமை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, தமிழக அரசு சாதனைகள் 27 பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்து தமிழக அரசு ஆன்லைனில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு 3 ஆப்பை மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, உழவர் செயலி வந்து கொண்டு வந்திருக்காங்க. உழவர் செயலி வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு கிடைக்கிற மானியங்கள், அப்புறம் இடுபொருட்கள், அப்புறம் வந்து இன்சூரன்ஸு, பசல் பீமா யோஜனா மூலமாக கிடைக்கிற இன்சூரன்ஸ் காப்பீடு, அதை பற்றின தகவல் எல்லாமே கிடைக்குது. அது மட்டும் இல்லாத மார்க்கெட் நிலவரங்கள் எல்லாமே பார்த்துக்க முடியும். வானிலை நிலவரங்களும் பார்த்துக்க முடியும். வானிலை நிலவரங்கள் பார்க்கறதுக்கு வந்து டிஎன் அலர்ட்னு ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. உழவின் செயலி போல் வந்து டிஎன் அலர்ட் ஆப்பில் வந்து மழை எங்கள் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் பெய்யும், மழை நிலவரம் என்ன, வானிலை நிலவரம் என்ன, வெயில் நிலவரம் என்ன, சன்னி நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே அதில் தெரிஞ்சிக்க முடியும். டிஎன் அலர்ட் செயலி மூலமாக உழவர் செயலி அதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, வாடகை செயலின்னு ஒன்று தமிழக அரசு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாடகை செயலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாடகைக்கு வந்துட்டு டிராக்டர் தேவைப்படுது, இல்லை புல்டோசர் தேவைப்படுது, ஜேசிபி தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்துட்டு வாடகை செயலி மூலமாக வந்து விண்ணப்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த வாடகையில் மூலமாக எடுத்துக்கிறதுக்கு வந்து தமிழக அரசு ஆப்ஷனை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மூலமாக வந்து மருந்தடிக்கிற மிஷின், அதுக்கப்புறம் வந்துட்டு நெல் கதிர் அடிக்கிற மிஷின் அதெல்லாமே கூட வாடகை செயலி மூலமாக விண்ணப்பித்து பயன்படுறாங்க. இது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வந்து நடைமுறையில் இருக்குது. இந்த 3 ஆப் மூலமாக வந்து விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள சேவைகளை வந்து தமிழக அரசு வழங்குது. இது தமிழக அரசின் சாதனைகள் பார்ட் 27. தொடர்ந்து சூரியன் டைமை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் டைம்.